வணக்கம் ஜெயன். உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பித்து 1570 நாட்கள் நம்ம கடந்துட்டோம். உலகப் போர் ஒன்றை விட மிக அதிகமாக நெடுநாள் போகக்கூடிய ஒரு போராக இது மாறி இருக்கு. இதை பற்றியான ஒரு மிக முக்கியமான அப்டேட். இதில் நம்மளுடைய செக்யூரிட்டியும் எனர்ஜி செக்யூரிட்டியும் ரொம்ப ரொம்ப இதில் பின்னி பிணைஞ்சிருக்கிறதுனால இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஜூன் 13ஆம் தேதி 1571 நாட்கள் ஆயிடுச்சு உக்ரைன் ரஷ்யா யுத்தம் தொடங்கி. உலகப்போர் ஒன்றை எடுத்தீங்கன்னா 1568 நாள் தான் போச்சு. ஸோ உலகப்போர் ஒன்றை விட ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தமாக இது போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது 3 நாட்கள் 3 டே பிளிட்ஸ்ன்னு தான் அதை ஆரம்பித்தாங்க. என்னுடைய 2022 இந்த போர் ஆரம்பித்த போது கணிப்பு ஒரு வார காலத்துலேருந்து ஒரு மாத காலத்துக்குள்ளே இந்த போர் முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு தவறான கணிப்பை நான் கொடுத்துருந்தேன். ஏன் ரீசன் அப்படின்னா, அந்த நேட்டோடைய பேக்கப் இதுக்கு இந்த சைடும் தயாராகிருக்காங்கன்ற அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியல. இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ பீஸ் டாக் அமைதி பேச்சுவார்த்தை பெரிய அளவுக்கு ட்ரம்ப் எல்லாம் எடுத்தெல்லாம் முடியல. ட்ரம்ப் நான் ஆட்சிக்கு வந்த 30 நாட்களுக்குள்ள இந்த போரை முடிப்பேன்னு சொல்லிட்டாரு. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் முடிய போது இந்த போர் முடியலை. 2027க்குள்ள இந்த போர் முடியறதுக்கான எந்த விதமான ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி உக்ரைன் மக்களே ஒரு கருத்து கணிப்பில் வந்து சொல்றாங்க. 2 தரப்புலையும் இது வரைக்கும் இழந்த உயிர்கள், குறிப்பாக அவங்களுடைய வீரர்களுடைய எண்ணிக்கை 20 லட்சம் வீரர்கள் இப்போ கொல்லப்பட்டிருக்காங்க. உக்ரைனுடைய அந்த லாஜிஸ்டிக் லாக்டவுன் அப்படின்ற கேம்பெயின் கம்ப்ளீட்டாகவே பேட்டில் ஃபீல்டை மாற்றிருக்கு. முதல் முறையாக ரோபோக்கள் கிட்ட மனிதர்கள் சரணடைஞ்சதை பார்க்குறோம். முதல் முறையாக கடற்படையே இல்லாத ஒரு நாடு ஒரு கப்பலை வீழ்த்தக்கூடியதை நம்ம பார்க்குறோம். முதல் முறையாக ஒரு 4000 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப்னு சொல்லி ரஷ்யாவுடைய மிலிட்ரி பேஸை தாக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம பார்க்குறோம். இது மாதிரி முதல் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கச்சக்கமான நிகழ்வுகள் இந்த போரில் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ரஷ்யாவுடைய காஸ்ட் இதுக்காக அவங்க செலவு பண்ணது $170 பில்லியன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பாவும் இதுக்கு கணிசமான அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. 1571வது நாள் உலகப்போர் 2 அப்படின்றது வெறும் 1568 நாள், 3 நாள் அதை விட தாண்டி போயிருக்கு. ரஷ்யாவுடைய கேஷுவலிட்டிஸே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கும் அதிகமாக இருக்கு. உக்ரைன் தரப்புல 12 லட்சம் பேருக்கும் அதிகமாக இருக்குன்றாங்க. பட் ரஃபா பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பேர் அப்படின்றது கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல சில முக்கியமான பாயிண்ட்டை வந்து நம்ம பார்க்கணும். இப்போ சில எக்ஸ்பர்ட் வியூஸை நம்ம பார்க்கலாம். ஒரு மேசிவ் கிரவுண்ட் அஃபென்சிவ், ஒரு தரைப்படை போற ரஷ்யா துவக்கினாங்க. விமானப்படையை அவங்க பெரிய அளவுக்கு யூஸ் பண்ணலை. அதன் பிறகு இது 2 தரப்புமே தரைப்படை ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கிட்டு 2 வருஷம் கழிச்சு ஒரு கிரைண்டிங் ஸ்டேல்மேட்டுக்கு வந்துருச்சு. இங்கேயும் சண்டை போடுறதுக்கு வீரர்கள் இல்லை, இங்கேயும் சண்டை போட்டுக்கிறதுக்கு வீரர்கள் இல்லை. எல்லார் வீட்லேயும் போய் 15 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய இளம் சிறுவர்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்து கட்டாய இராணுவ சேவையில் வச்சு சண்டை போடக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். பல இந்தியர்கள் இங்கேருந்து ரஷ்யாவுக்கு போய் ரஷ்ய இராணுவத்தில் சண்டை போட்டது, சில பேர் கொல்லப்பட்டது அப்படின்ற நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம். சம்பந்தமே இல்லாமல் அங்கேருந்து தூரத்தில் இருக்கக்கூடிய வடகொரியாவில இருந்து 10,000 வீரர்கள் இங்கே கொல்லப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மெர்சனரி ஆர்மி ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல இருந்து கூலிப்படையாக போய் இந்த போரில் சண்டை போட்டது எல்லாமே இந்த நிகழ்வுகள் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல 2 விஷயம் வந்து பார்க்கணும். ஜெர்மனியோடைய படையெடுப்பு 1914 பாரிஸை நோக்கி, அதில் ஜெர்மனி வந்து ஃபெயில் ஆகுறாங்க. ரஷ்யாவுடைய படையெடுப்பு கீவ் இவங்க தலைநகரத்தை நோக்கி 2022 அதில் இவங்க இது பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கான்வாய் கிரவுண்ட் அட்டாக்கு ஹைவேல இவங்க வந்து ஏர் சப்போர்ட் இல்லாமல் உள்ளே வரும்பொழுது ரஷ்யா கிட்டத்தட்ட 750 டேங்குகள் அந்த ஒரு வருடத்துல மட்டுமே இழந்தாங்க அப்படின்றது பார்க்குறோம். மைக்கேல் கோயா அப்படின்ற ஒரு பிரெஞ்சு மிலிட்ரி ஹிஸ்டாரியன், மிக ஒரு ரெஸ்பெக்டடான ஒரு நபர், அவர் என்ன சொல்றாருன்னா, இன் ஜெனரல் when the front freezes you are back in World War I. ஒரு போர் முடிவுக்கு வராம 2 நாடுகளும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஒரு அட்ரிஷன் வார்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா இது உலக போருடைய துவக்கம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ உலகப்போர் 1 தான் மனுஷன் வந்து ட்ரென்ச் வார்ஃபேரை கண்டுபிடிக்கிறான். அதாவது பதுங்கு குழிகளிலிருந்து பதுங்கி குழியை வெட்டி அதிலிருந்து சண்டை போடுறது. இதுதான் முறையாக ட்ரோன்ஸ் வந்து அந்த ட்ரென்ச் வார்ஃபேரை ரீப்ளேஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
டெரிட்டோரியல் கெயின்ஸ் அப்படின்றது எவ்வளோ இடத்த நம்ம ஆக்கிரமிச்சிருக்கோம் அப்படின்றது மைல்ஸில் கிடையாது. 5000 மைல் 6000 மைல்னு கிடையாது, எல்லாமே யார்ட்ஸில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட உலகப்போர் ஒன்லிவே பார்த்தீங்கன்னாலும் 1916 இப்படி தான் இருந்துச்சு. இது வந்து ஜார்ஜ் வில் வாஷிங்டன் போஸ்டில் ஒரு பதிவு பண்ணார். 2026 அப்படின்றது த ரெமினிசன்ஸ் ஆஃப் 1916 அப்படிங்கிறாரு. ஸோ 90 வருஷம் முன்னாடி நடந்த யுத்தத்தும் இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இதுதான் உலகப்போருக்கெல்லாம் தாண்டி பிறகு உக்ரைன் முதல் முறையாக ஏஏ கைடட் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஏஏ யுத்த காலத்தில் முதல் முறையாக யூஸ் பண்ணுது. ரோபோட்டிக் கிரவுண்ட் வெஹிக்கல்ஸ் பயன்படுத்துகிறாங்க, சி ட்ரோன்ஸை பயன்படுத்துகிறாங்க, அண்டர் சி வெஹிக்கல்ஸை பயன்படுத்துகிறாங்க. கடற்படையே இல்லாத ஒரு நாடு கடற்படை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாட்டை வீழ்த்தக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே நம்ம பார்க்குறோம். இப்போது ஃப்ரண்ட்லைன் ரியாலிட்டி என்ன, இவ்வளோ கடந்து போயாச்சு. சில முக்கியமான ஃபேக்டை பார்ப்போம். 20% உக்ரைன் இன்னைக்கு ரஷ்யாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லுகான்ஸ், டானஸ் மற்றும் ஜஃபோர்சியா, கேர்சன் போன்ற இடங்கள். இதில் லுகான்ஸ், டானஸ் போன்ற இடங்கள்லாம் இன்டைரக்டான ரஷ்யா கண்ட்ரோலில் ஏற்கனவே தான் இருந்துச்சு. ஸோ 20% அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ கடந்த 12 மாதங்களில் ஜூன் 2025 26 ரஷ்யாவுடைய கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் மைல்ஸ் ரஃபாக எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ரோடு தீவுகளுக்கு இணையான ஒரு பகுதி. ஆனால் அதுக்காக அவங்க இழந்த வீரர்களோட எண்ணிக்கை அப்படின்றது 1.5 லட்சத்துக்கும் அதிகம். இந்த ஒரு வருஷத்துல மட்டும் சொல்றேன். ஸோ ரஷ்யாவுடைய மந்த்லி கெயின் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இத்தனை வருட காலம் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு அவங்க எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 108 ஸ்கொயர் மைல் அந்த அளவுக்கு தான் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இதில் ரொம்ப முக்கியமான அஃபென்சிவ், கிரவுண்ட் அஃபென்சிவ் அப்படின்னு பார்த்தோம்னா போக்ரோவிஸ்க் அப்படின்ற இடத்துல இவங்க பண்ணுது. கிட்டத்தட்ட 70 மீட்டர் பர் டே அப்படின்றத அட்வான்ஸ் பண்ணி போனாங்க. மிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு. ஏப்ரல் 2026 இந்த ஒரு மாதத்துல ரஷ்யா நிறைய இடங்களை மீண்டும் உக்ரைன் கிட்ட இழந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ உக்ரைனுடைய வார்ஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமே அவங்க டெரிட்டரியை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட படைபலம் இல்லை, அதே மாதிரி டெரிட்டரியை கேப்சர் பண்ற அளவுக்கும் அவங்க கிட்ட படைபலம் இல்லை. அப்படின்ற போது அவங்க ஒரு 3 ஃபேஸ் ஆஃப் இதை பண்றாங்க. ஒன்று ஷார்ட் ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன்ஸ், ஷார்ட் ரேஞ்ச் FPV ட்ரோன்ஸ். 20 கிலோமீட்டரு வீரர்கள் அனுப்பாம ரஷ்யாவுடைய வீரர்கள் மற்றும் அவங்களுடைய இராணுவ தளவாடங்களுக்கு கடுமையான சேதத்தை கொடுக்கிறது. ரெண்டாவது லாங் ரேஞ்ச் டீப் ஸ்ட்ரைக்ஸ். இதுல ஏவுகணை பயன்படுத்துறாங்க, லாங் ரேஞ்ச் ட்ரோன்ஸ் பயன்படுத்துறாங்க. இதுல 3 முக்கியமான விஷயம், அவங்களுடைய ஏர்பேஸ், அவங்களுடைய ஆயில் ரிஃபைனரி மற்றும் அவங்களுடைய மிலிட்ரி ஃபேக்டரியை குறி வச்சு தாக்குறாங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம், போன மாதம் மேல ஆரம்பிச்சிருக்கிறது LL அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன், லாஜிஸ்டிக்ஸ் லாக்டவுன் அப்படின்றத ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல 20 to 200 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கக்கூடிய ட்ரோன்கள் ரஷ்யாவுடைய வெடிகுண்டு கிடங்குகள், அவங்களுடைய ஆயில் ஸ்டோரேஜ், அவங்களுடைய ரோட்ஸ், ஃபியூவல் டெப்போஸ், கமாண்ட் போஸ்ட்னு சொல்லி இந்த ரஷ்ய இராணுவம் இயங்குறதுக்கான அந்த சப்ளை செயினை கம்ப்ளீட்டாக தாக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதுக்கு 5 பில்லியன் அளவுக்கான பணத்தை அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அலோகேட் பண்ணியிருக்கிறார். ஸோ லாஜிஸ்டிக்ஸ் லாக்டவுனுக்குன்னே 20 to 200 கிலோமீட்டர் தொலைவில் தாக்கக்கூடிய ட்ரோனுக்குன்னே இந்த பணத்தை வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். பிப்ரவரியிலேருந்து ஏப்ரல் 2026 இந்த கொண்டு நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த 100 to 150 கிலோமீட்டர் வரைக்குமான மிட்ரேஞ்ச் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்றது அதிகமாயிருக்கு. ஸோ அவங்களுடைய மிக முக்கியமான ட்ரோன்ஸ் இப்போ அவங்க பயன்படுத்தி இருக்கிறது ஹார்னட் அப்படின்ற ஒரு ட்ரோன்ஸை பயன்படுத்துகிறாங்க. பெரினியல் ஆட்டோனாமி அப்படின்ற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துக்கு பேக்கப் பண்ணக்கூடிய முதலீட்டாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் நிறுவனத்தோடைய முன்னாள் CEO எரிக் ஷ்மிட் அவர்கள். நல்லா கவனிங்க, யார் கார்பரேட்லேருந்து எங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இது ஒரு 6000 to 12000 per ட்ரோன் அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இதோட தாக்கம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ஏவுகணையோட தாக்கத்தளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைனுடைய கிரவுண்ட் ரோபோஸ் வந்து ஒரு நாளைக்கு ரஃபா கிட்டத்தட்ட 367 மிஷன்ஸை வந்து அவங்க பண்ணுறாங்க. அதில் ஒரு இடத்துல தான் ரஷ்ய இராணுவமே இயந்திரத்துக்கிட்ட சரண்டரான உலக ஒரு ஃபேமஸான ஒரு இன்சிடென்ட் முதல் முறையாக அது நடந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
ரஷ்யா எங்க டார்கெட் பண்றாங்க? உக்ரைனோடைய ரயில்வே லைன்ஸை டார்கெட் பண்றாங்க. போன வருடம் அவங்களுடைய பவர் கிரிட்டை கம்ப்ளீட்டா காலி பண்ணாங்க. இந்த வருடம் அவங்க ரயில்வே லைனை டார்கெட் பண்றாங்க. ஸோ ரஷ்யாவும் அதே லாஜிஸ்டிக்ஸை தான் டார்கெட் பண்ணுது. $178 மில்லியன் அளவுக்கான லாஸை வந்து இது பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம் ரயில்வேக்கு மட்டுமே. அதே மாதிரி இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி பேஸ் அப்படின்றது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் 3 நாடுகள் பின்னாடி நிற்கிறாங்க இந்த ஆயுதங்கள் மீண்டும் மீண்டும் உருவாக்கி கொடுக்கறதுக்கு. அதோட ஆயுதங்கள் மற்றும் மூலப்பொருட்கள் எல்லாமே. நம்பர் 1 சைனா, நம்பர் 2 வடகொரியா, நம்பர் 3 அப்படின்றது ஈரான். இந்த சைடு எடுத்தீங்கன்னா போலாந்து, பெல்ஜியம், யூகே, ஜெர்மனி, பிரான்ஸ், இந்த நாடுகள் எல்லாருமே வந்து உக்ரைனை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுடைய சப்போர்ட் அப்படின்றது கம்மியாக இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ஆர்சனிக் ஹைப்பர்சானிக் மிசைல், உலகத்திலேயே யாராலையுமே தடுக்க முடியாத ஒரு ஹைப்பர்சானிக் ரக ஏவுகணை. இதை ஜூன் மாதம், இந்த மாதமே பார்த்தீங்கன்னா கீவ் தலைநகரத்து மேலே தாக்குனாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ஜப்பாட் 2025 அப்படின்ற போர் ஒத்திகையில் 1,00,000க்கும் அதிகமான துருப்புகள் மாடர்ன் வார்ஃபேரில் ஒரு போர் பயிற்சியை நடத்தி முடிச்சாங்க இவங்களுடைய எல்லையில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸோட ரிப்போர்ட் படி ரஷ்யா இழந்தது 5,00,000க்கும் அதிகமான வீரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் சில பேர்கிட்ட பேசும்போது ரஃபா ஒரு 3 to 5 லட்சம் வீரர்கள் இதில் இழந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஒரு 5 வருடம் தாண்டி போகக்கூடிய யுத்தத்தில் 5 லட்சம் வீரர்கள் இழக்கிறோம் அப்படின்ற போது 5 லட்சம் குடும்பங்கள், 5 லட்சம் விதவைகளை நீங்கள் பாருங்க. ஸோ நம்ம பிஓகேவை மீட்டெடுக்கணும், இல்லை நம்ம வந்து பாகிஸ்தானை 2 துண்டாக்கணும், சைனா மீது ஏன் யுத்தம் ஆரம்பிக்கல அப்படின்னா மக்களாகிய நாம் இந்த இழப்புக்கு மென்டலாக முதல்ல ரெடி ஆகணும். வீரர்கள் அவங்க உயிரை கொடுப்பாங்க நாட்டுக்கு, அதை வந்து டவுட்டே வேண்டாம். இந்திய இராணுவத்தின் மீது இதில் வந்து கடவுளுக்கே கூட ஒரு இடத்துல டவுட் வராது. ஆனால் இந்த காஸ்ட்டை கொடுக்கறதுக்கு நாம ரெடியாக இருக்கோமா அப்படின்ற கேள்வி தான் ஃபர்ஸ்ட். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ் தான் முதல்ல முடிவு பண்ணும். அந்த பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவுக்கு கடைசியாக பயன்படுத்தக்கூடியது தான் அந்த மிலிட்ரின்ற ஆயுதம். பேச்சுவார்த்தை, சப்வர்சிவ் வார்ஃபேர், சைக்காலஜிக்கல் வார்ஃபேர், 100 வகையான கிரே ஜோன் வார்ஃபேர்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஃபெயில் ஆகும்போது டிப்ளமேசி கடைசியாக வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை தோல்வியின் முடிவு வரும்போது தான் அந்த வீரனுடைய வேலை எங்க ஆரம்பிக்குது அப்படின்றத இந்த இடத்துல தெளிவாக பார்க்கலாம். ஸோ ரஷ்யாவுடைய மொத்த பாப்புலேஷன்ல, ப்ரீவார் பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட 1% இழந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரெக்கார்டு வந்து சொல்லுது. இப்போ உக்ரைன் தரப்புல எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மடங்கு கேஷுவலிட்டிஸ் அதிகமாக இருக்கு, 7 to 8 லட்சம் பேர். ஆனால் வெஸ்டர்ன் ஊடகங்கள், இவங்க திங்க் டேங்க்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யா டு உக்ரைன் கேஷுவலிட்டி ரேஷியோ அப்படின்றது 2:1 இல்லை 2:1. 2 ரஷ்ய வீரர்கள் ஒரு பக்கம் இறக்குறாங்கன்னா இந்த சைடு 1 உக்ரைனிய வீரர்கள் தான் இறக்குறாங்கன்ட்டு. பட் இது தவறான டேட்டா, இது வந்து இவங்களுடைய டேட்டா மேனிப்புலேஷன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதே ரேஞ்சில் போச்சு அப்படின்னா இன்னும் 5 லட்சம் வீரர்களை இந்த வருட கடைசிக்குள்ள இழப்பாங்க. அப்ப ஏன் புத்தின் இந்த போரை தொடர்றார் அப்படின்னா அவருக்கு அந்த மிலிட்ரி அப்ஜெக்டிவ்ல கணிசமான அளவுக்கு கிடைச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணணும். ஏன்னா மீண்டும் ஒரு போரை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 15 வருடம் ஆகும். அவ்வளோ மக்களை கொடுத்த பிறகு, இழந்த பிறகு, இவ்வளோ தியாகங்களை பண்ண பிறகு இந்த இடத்துல விட்டுறக்கூடாது, தன்னுடைய வாழ்நாளுக்குள்ள இதை செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்திலையும் ஒரு உத்வேகத்திலையும் அவர் இருக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ரஷ்யாவுடைய வார் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $135 பில்லியன் கடந்துருச்சு. அவங்களுடைய பொருளாதாரம் ஜிடிபியில் 5%. இப்போ ரஷ்யாவுடைய டோட்டல் இந்த மொத்த போரோடைய காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால ஆன இழப்புகள் அப்படின்றது 2.4 ட்ரில்லியன். கிட்டத்தட்ட இந்திய பொருளாதாரத்தில், நம்ம நாட்டுடைய வளத்தில் பாதி அப்படின்றது டெஸ்ட்ராய் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ உக்ரைனோட எக்கனாமி அப்படின்றது இது எவ்வளோ நாள் இது வந்து தாங்க முடியும் அப்படின்றது தெரியல. கிட்டத்தட்ட அவங்க வந்து $5 பில்லியன் ஒரு மாதத்துக்கு வந்து மிலிட்ரி ஆப்ரேஷனுக்கு மட்டுமே செலவு பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு $140 மில்லியன் இருந்த பொருட்செலவு இப்போ 172 மில்லியன் அளவுக்கு போயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ யூஎஸ் நேட்டோ அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த அமெரிக்கா நேட்டோட கூட்டணி அப்படின்றது பியூரல் அப்படின்ற ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அது என்னன்னா ப்ரையாரிட்டைஸ்ட் உக்ரைனியன் ரெக்யர்மெண்ட் லிஸ்ட் அப்படின்றது. இது ஜூலை 2025 சொல்லப்பட்டுச்சு. இந்த லிஸ்ட்டை போட்டாங்க. உக்ரைனுக்கு என்னென்ன ஆயுதங்கள் தேவை அப்படின்றத ப்ரையாரிட்டியில் வச்சு
அந்த முதல் சப்ளை அப்படின்றது உக்ரைனுக்கு போகும். ஒருவேளை டிலே ஆச்சுன்னா இந்த நாட்டு இராணுவங்கள் தங்களுடைய கையிருப்புல இருந்து உக்ரைனுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது தான் இப்போ ஜெலன்ஸ்கி சொல்றது. $15 பில்லியன் அளவுக்கு மதிப்புள்ள ஆயுதங்கள் தங்களுக்கு வேணும் 2026 அப்படின்னு சொல்றாங்க. இதுல குறிப்பா ஏர் டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட மிசைல்ஸ் தான் இருக்கு. பட் இதை கொடுக்கக்கூடிய நிலைமையில இவங்க இல்லை. ஸோ நாட்டோ நாடுகள் $100 பில்லியன், கிட்டத்தட்ட $167 பில்லியன் அமெரிக்கா மட்டுமே போன வருஷம் செலவு பண்ணதா கணக்கு காமிச்சாங்க. இப்போ இதுக்கு பிறகு இது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா இப்போ புது சில டிமாண்ட்ஸை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் அவங்க இறங்கி வர மாட்டேங்கிறாங்க. அதாவது ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய அந்த 20% உக்ரைனோட நிலத்தை நாங்கள் எங்களுக்கு மீண்டும் கொடுக்கணும் அப்படின்ட்டு அது வார லாஜிக்கை தாண்டி போகுது. இந்தியா கிட்ட 1965 சைனா எடுத்த இடங்கள் இன்னைக்கும் சைனாட்ட தான் இருக்கு. நம்ம கிளைம் வச்சிருக்கோம். பட் அந்த இடம் வேணும் அப்படின்னா நாம தான் போர் புரிந்து மீட்டெடுக்கணும். புத்தினோட வார் லாஜிக் அப்படின்றது அவங்க பியூர் மிலிட்ரி. இது எவ்வளோ தூரம் வில் பவரோட தாக்கு பிடிக்கலாம், எப்படி இந்த மேற்கத்திய நாடுகள் சொல்லக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே ஒரு ஃபெட்டிக்கு வருவாங்க. இந்த பக்கம் தலைவர்கள் மாறிட்டே இருக்காங்க. ஒரு ஐரோப்பிய நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா, அது யூகேவுடைய பிரதமருடைய நாற்காலிலாம் பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் சேர் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் இவர் ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்காரு. ஸோ இதை கணிசமான அளவுக்கு ஐரோப்பாவை வீக் பண்ணணும், ஐரோப்பாவை தனிமைப்படுத்தணும், தன்னை ஒரு மிக முக்கியமான பவர் சென்டராக கொண்டு வரணும்னு பார்க்குறது. இது உக்ரைனோட அந்த 20% டெரிட்டரி மட்டும் கிடையாது அப்படின்றத பார்க்குறோம். ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் பயங்கர அதிரடியாக ஆரம்பிச்சு இப்போ இந்த போர் எங்கேயும் போய் நிற்கக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படின்னு போகும்பொழுது, உக்ரைனியர்கள் சொல்றது 27க்கு முன்னாடி இந்த போர் முடியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றாங்க. 27யும் இந்த போர் முடியல அப்படின்னா உலகப்போர் 2 விட ஒரு நீண்ட நெடுநாள் போகக்கூடியது இருக்கு. ஏன்னா உலகப்போர் 2ன்றது கிட்டத்தட்ட 6 வருஷம் போச்சு. ஸோ இந்த இடத்துல இது கம்ப்ளீட்டா போகும். இது 27 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா சைனாவுடைய ரோல் இன்டாக்டா இருக்கு, ஈரானுடைய ரோல் கொஞ்சம் கம்மியா இருக்கு, வடகொரியாவுடைய ரோல் இன்டாக்டா இருக்கு. இதில் இந்தியா ஒரு மிக முக்கியமான பேலன்சிங் ஆக்ட். இந்த பேலன்சிங் ஆக்ட் அப்படின்றதுல நம்ம இப்போ ரிவைஸ்ட் ஒரு அனாலிசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி இந்த போருடைய தன்மை இருக்கும், இது எப்போ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஃப்ரோசன் கான்ஃப்ளிக்டா, ஒரு டிஃபேக்டோ பார்ட்டேஷனா, ஒருத்தர் ஆயுதங்கள் இருக்கும்போது தாக்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியர் டேர்மாக ஒரு ஃபார்மலாக அமைதி போர் நிறுத்தம்னு அறிவிக்காமல் இது தானா அப்படின்னு இங்கமா கொஞ்சம் சண்டை நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ரஷ்யா மீண்டும் தன்னுடைய இராணுவத்தை ரீகான்ஸ்டியூட் பண்ணா 5 to 10 வருடம் ஆகும் வந்து தாக்குறதுக்கு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுடைய பிரேக் த்ரூ, அதே மாதிரி ரஷ்யாவுடைய கொலாப்ஸ். இது வந்து வாய்ப்பு இல்லைன்னு கம்ப்ளீட்டா சொல்ல முடியாது, ஒரு சிறு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு வந்து இது போகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சில இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ரஷ்யாவுடைய நேஷனல் வெல்த் ஃபண்டு, அதில் அவங்க மக்கள் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது அப்படியே கம்மியாகிக்கிட்டே வரதை நம்ம பார்க்குறோம். இப்போ அமெரிக்காவுக்கு ரஷ்யா மேலே இருக்கக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஆயில் ட்ரேட். இதை நிறுத்த முடியல, சைனாவால் நிறுத்த முடியல, இந்தியாவையும் நிறுத்த முடியலன்ற போது இதோட தாக்கம் இந்தியா மேலேயும் நிச்சயமா இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். மூணாவது சினாரியோ, ட்ரம்ப் ஃபோர்ஸ் பண்ணி ரஷ்யா பிடிச்சது தான், நீங்கள் அக்ரி பண்ணிட்டு தான் ஆகணும்னு சொல்லி ஒரு அமைதி ஒப்பந்தத்தை கொண்டு வந்து ஒரு டெரிட்டோரியல் கன்ஃபெஷனை கொடுக்கறது. உக்ரைன் ரஷ்யா போரோடைய முடிவு ட்ரம்ப் எப்போ எடுப்பார்னா ஈரானில் கொடுத்த தலையை மீட்டெடுத்து இந்த இடத்த ஸ்ட்ரெயிட்டாக பண்ணும்போது தான். அடுத்தது இந்த பெரிய ஒரு வாரா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஒரு 1% சாத்தியம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உலகப்போர் 2லையுமே இதற்கான நிகழ்வை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த போர் அப்படின்றது 2026 முழுக்க ஒரு சிறு லெவலில் தொடர்ந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் தெரியுது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்னினோ ஃபேக்டரை நம்ம மிஸ் பண்ணிட முடியாது. ஒருவேளை பருவமழை பொய்த்து போய் உலகத்தில் ஃபுட்டு ஷார்ட்டேஜ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த கோதுமை களஞ்சியமாக இருக்கக்கூடிய 2 நாடுகள், கோதுமை மற்றும் எண்ணெய் வித்து, உக்ரைன் மற்றும் ரஷ்யா, இவங்களோட எந்தெந்த நாடுகள் நட்பாக இருக்கிறாங்க, இவங்ககிட்ட இருந்து கிரெயின்ஸ் எப்படி வருதுன்றதை பொறுத்து மிச்ச நாடுகள் எல்லாமே தங்களை வந்து ஒரு கப்பல் இங்கிருந்து வருமான ஆவலாக பார்க்கக்கூடிய நிலைமைக்கு போகும். இந்தியா அந்த நிலைமைக்கு போகாது, நம்ம கிட்ட தேவையான அளவுக்கு கையிருப்பு இருக்கு. பட் இது கம்ப்ளீட்டாக போர் டைனமிக்ஸை மாத்திரும். எது நடக்குன்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.